குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். புத்தாண்டு 2025ஆம் ஆண்டு மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்கான புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். புத்தாண்டு அப்படின்னும் போது என்னைக்கு பிறக்குது அப்படின்னு சொன்னா புதன்கிழமை, அதாவது மார்கழி மாசம் 17ஆம் தேதி ஜனவரி 1 பிறக்கிறது. சொல்லுவாங்க பொண்ணு கிடைச்சாலும் கிடைக்கும், புதன் கிடைக்காதுன்னு. இந்த வருடம் புதன்கிழமையில ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறது. அதுவும் இல்லாம இந்த ஆண்டு நிறைய நன்மைகளும் நடக்கும். நன்மைகள் அப்படின்னு சொல்லும்போது சனி பெயர்ச்சி நடக்க போகிறது. இந்த சனி பெயர்ச்சின்றது மார்ச் மாசம் 29ஆம் தேதி நடக்க போகிறது. அப்போ இது பெரிய கிரகம் இல்லையா, 2.5 வருடம் ஒரு ராசியில இருக்கு இல்லையா. அப்போ ராகு கேதுன்றது 1.5 வருடம், குரு 1 வருஷம். இது பாத்தீங்கன்னா குரு பெயர்ச்சியும் நடக்கின்ற ஒரு தருணம் இருக்கு. அதனால இந்த வருடம் நிறைய நன்மைகள் நடக்கின்ற ஒரு வாய்ப்பும் இருக்கு. இந்த 12 ராசியில முதல் ராசி மேஷ ராசி. மேஷ ராசிக்கு 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது அப்படின்னா, புத்தாண்டிலே பாத்தீங்கன்னா 7.5 சனிதான் ஆரம்பமாக போகிறது மேஷராசி நேயர்களுக்கு. அதாவது எப்பொழுதுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், 7.5 சனி வரும்போது யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் தெரியுமா? நிறைய பேருக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். அதே மாதிரி வீடு வாசல் வாங்கக்கூடிய வாய்ப்பு அதிகரிக்கும். அது குரு வீட்டுல சனி பகவான் நுழைய போகிறார். அப்ப என்ன ஆகும்? நன்மைதான் நடக்கும். என்ன ஒண்ணு, கொஞ்சம் கவனமா இருக்கணும், ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். நல்ல வாய்ப்புகள்லாம் தேடி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு தருணம்லாம் இருக்கு. புதிய அனுபவங்கள் ஏற்படும். குடும்ப வாழ்க்கையிலும் வேலை செய்யற இடத்திலையும் கொஞ்சம் அனுசரிச்சு சென்றால் நன்மையாக இருக்கும். உறவு அப்படின்னும் போது வலிமையான உறவை நல்ல வளர்த்து கொள்ளணும். வீட்டுல உள்ளவர்களிடம், கணவன் மனைவியாகட்டும், தாய் தகப்பனாகட்டும், சகோதர வழியிலாகட்டும், அந்த வலிமையான உறவை நல்லா வளர்த்து கொள்ள வேண்டும். உங்களுடைய வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் உதவியாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, புதிய தொழில், புதிய வியாபாரம், புதிய வாய்ப்புகள் ஏற்படுத்தக்கூடிய ஆண்டாக இந்த 2025ஆம் ஆண்டு இருக்கும். 7.5 நாட்டு சனி ஆரம்பிக்குதுன்றது பயப்படும் தேவையில்லை. அது மார்ச் 29ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு 7.5 நாட்டு சனி ஆரம்பம் ஆகும். அதனால பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ராகு 11ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். அப்போ நல்ல லாபத்தை கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும். ஆரோக்கியத்தை மட்டும் பார்த்துக்கணும். ஏன்னா சனி பகவான் என்ன செய்வார்? ஆரோக்கியத்தை தான் கொஞ்சம் கெடுப்பார். அதை பார்த்துக்கணும். பண விஷயத்துல கவனமா இருக்கணும். பணம் நிறைய வரும்போது யாருக்காவது கொடுத்து, கடன் கொடுக்குறேன், வட்டி கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்து ஏமாறக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இவர் ஏற்படுத்திடுவாரு. அதனால கவனமா இருங்க. ஏன்னா இது 12ஆம் வீட்டுல சனி பகவான் இருக்க போகிறார். 12ஆம் வீடுன்றது விரயம் தான்களே. அப்போ விரயம் அப்படின்னும் போது அந்த விரயத்தை நம்ம எப்படி பயன்படுத்திக்கணும்? வீடு வாசல் வாங்கறது, வீடு இடம் இருந்தா வீடு கட்டுறது, இல்ல திருமணம் ஆகலன்னா திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும், அந்த திருமணத்துக்கு உண்டான செலவை செய்யறது. இப்படியாக அந்த செலவை நீங்க பயன்படுத்தி கொண்டால் அந்த பணம் விரயம் ஆகாது. இதுக்கு இந்த 7.5 நாள் சனி ஆரம்பம் ஆகும்போது ஒரு முறை திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு இதுக்கு சென்று வந்துருங்க. வாரம் சனிக்கிழமையில சிவன் கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க, சிறப்பாக இருக்கும். இந்த வருடம் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் நல்ல ஒரு நன்மை தரக்கூடிய ஆண்டாக இருக்க போகிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்தது ரிஷபராசி. நான் சுருக்கமா சொல்லிடுறேன், ரொம்ப இழுக்க வேண்டாம். ஏன்னா நிறைய பேருக்கு விரிவா சொன்னாலும் அது கஷ்டமா இருக்கு, அதனால வேண்டாம். இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு 2025ஆம் ஆண்டில் சரியான திட்டமிடல் வேண்டும். ரொம்ப ரொம்ப சரியான திட்டம் போட்டு அதை செய்யணும். திட்டம்னா என்ன? எந்த வேலையாக இருந்தாலும், இப்போ ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்கன்னா அதுக்கு சரியான திட்டம் போட்டு, இந்த தொழிலை நம்ம செய்யலாமா வேணாமா, இதுல நிறைய முதலீடு போடலாமா வேணாமான்னு பொறுமையா யோசிச்சு செய்வது நன்மை. அவசியம்
கடினமான காலகட்டங்களை சமாளிக்கும் வகையில ஒழுக்கத்தோடும் கட்டுப்பாடுடனும் சரியான முடிவை எடுத்தால் வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு தருணத்தை இந்த வருடம் உங்களுக்கு ஏற்படுத்தும். கடந்த காலங்கள்ல நிறைய செய்த தவறுகளிலிருந்து நிறைய பாடத்தை நீங்க கத்துக்கிட்டு இருப்பீங்க. அதனால உங்களுக்கென உள்ள தனி திறமையையும் தனித்துவத்தையும் கடைபிடிப்பது உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை தரும். ஏன்னா ரிஷபராசிக்கு 11ஆம் வீட்டுக்கு சனி பகவான் வருகிறார். அப்போ 11ஆம் வீடுன்றது லாபஸ்தானம் இல்லையா? இது வரைக்கும் 10ல இருந்து நிறைய தொழில பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருந்தவர் இப்ப 11ஆம் இடத்துக்கு வரும்போது லாபத்தை கொடுப்பார். அதே மாதிரி 11ல இருக்கின்ற ராகு பகவான் என்ன செய்வார்? 10ஆம் இடத்துக்கு வருவார். அதே போல ஜென்மத்தில் இருக்கின்ற குரு பகவான் 2ஆம் வீட்டிற்கு வருவார். அப்ப குரு ராகுவை பார்வையிடுவார். நல்ல சிறப்பான ஒரு தருணத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த ஆண்டு நன்றாக இருக்கும். ஆனா பண விஷயத்திலையும் சரி, நீங்க ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா திட்டமிட்டு யோசிச்சு இந்த தொழில் செய்தால் நமக்கு லாபம் கிடைக்கும்ன்றத ஆலோசனை செய்து முடிவெடுங்கள். இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான ஆண்டாக இருக்கும். நன்றி, வணக்கம். அடுத்தது மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த வருடம் செழிப்பான ஆண்டாக இருந்தாலும் இந்த கிரக நிலை மாறுது. அப்ப ஜென்மத்துக்கு குரு வரப்போகிறார் இல்லைங்களா? அப்ப ஜென்மத்துக்கு குரு வரும்போது சொல்லுவாங்க இல்லையா, ஜென்மத்தில் குரு ஏறினால் ராமர் சீத்தை வனவாசம் சொல்லுவாங்க. ஆனா குரு வீட்டை பார்க்கும். மிதுன ராசிக்கு குரு நல்லவரா? கிடையாது, பாதகாதிபதி. அதனால கொஞ்சம் அவசரப்படாம பண விஷயத்துல மட்டும் கவனமா இருக்கணும். நல்ல செழிப்பான ஆண்டுதான், இருந்தாலும் எல்லா செயல்களிலும் கவனத்தோடு இருப்பது மிக மிக அவசியம். இந்த ஆண்டு உங்களுடைய இலக்கை அடைய சரியான திட்டமிடல், விழிப்புணர்வு மிக மிக அவசியம். பணவரவு அதிகரிக்கும். ஆனா அந்த பணத்தை சரியாக சுப விரயமாக செய்வது மிகவும் நல்லது. அதே போல தொழில், வேலை, கல்வி சார்ந்த புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது மிகவும் நன்மை. அறிவுபூர்வமான விஷயத்துல ரொம்ப கவனம் செலுத்துவதால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். உங்களுடைய இலக்குகளை அடைய உங்களுக்கு இது எல்லாம் உங்களுக்கு உதவிகரமாக அமைகின்ற ஒரு தருணத்தை இது ஏற்படுத்தும். எப்பொழுதுமே கிரகநிலை மாறும்போது கொஞ்சம் அப்படியே அசக்கும், அதுக்கப்புறம் நன்றாக இருக்கும். இந்த ஆண்டு செழிப்பான ஆண்டுதான், இருந்தாலும் எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை நல்ல ஒரு யோசிச்சு சிந்தித்து கவனத்தோடு செய்தால் இந்த ஆண்டு உங்களுக்கு ரொம்ப நன்மையான ஆண்டாக மாறும். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் வீட்டுல சனி பகவான் வருவாரு, 8ஆம் வீட்டுல ராகு பகவான் வந்துருவாரு இந்த வருடம் சொல்றேன். அதே மாதிரி 12ஆம் வீட்டுல குரு பகவான் வந்துருவாரு, 2ஆம் வீட்டுக்கு கேது பகவான் வந்துருவார். இந்த கிரகநிலை மாற்றத்தை தான் நான் சொல்றேன். அப்போ இந்த புத்தாண்டு கடகராசிக்கு எப்படி இருக்கும்? அஷ்டம சனி விலகும். அஷ்டம சனி 8ல சனி இருந்தது இல்லையா, அந்த சனி விலகி 9ஆம் வீட்டுக்கு சனி பகவான் செல்வார். ஆனா 9ஆம் வீடுன்றது பாகியஸ்தானம். எல்லாரும் சொல்லலாம் பாகியஸ்தானத்துக்கு சனி வந்துட்டார் ஆஹா ஓஹோன்னு இருக்கும்ட்டு. அதெல்லாம் யோசிக்காதீங்க, யாரு சொன்னாலும் நம்பாதீங்க. ஏன்னா 9ஆம் இடம்ன்றது பாக்கியம், நமக்கு வரக்கூடிய பாக்கியங்கள், தந்தையாருடைய ஸ்தானம் இல்லைங்களா, இஷ்ட தெய்வத்தினுடைய இடம், அப்படிலாம் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு சனி பகவான் செல்லும் போது அஷ்டம சனி விலகுச்சு, அவ்வளவுதான். அப்போ என்ன செய்யும்? சில பாக்கியங்களை கெடுக்கும், வேற ஒண்ணும் கிடையாது. ஆனா சில விஷயங்கள் நல்லதையும் செய்யும். என்ன நல்லது செய்யும்? புதிய வாய்ப்புகளை உருவாக்கி உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். அதே போல உறவுகள் கொஞ்சம் இணக்கமா நடந்து கொள்வார்கள். எந்த ஒரு செயலை செய்தாலும் நிதானமாக நடந்து கொண்டால் மகிழ்ச்சி, மன நிறைவு ஏற்படும். இந்த புத்தாண்டு
மகத்தான ஆண்டாக அமைய வேண்டும் என்றால் சனி பகவான் வழிபாட்டையும் அதே மாதிரி தட்சிணாமூர்த்தி வழிபாட்டையும் நீங்க செய்ய வேண்டும். செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். இது என்னன்னா 6ஆம் வீட்டு ருணரண ரோக சத்ரு ஸ்தானத்தை 7ஆம் பார்வையா குரு பார்க்கும். அப்போ எதிரிகள் விலகுவார்கள். எதிரிகள்னா தேவையற்றவர்கள். அதே மாதிரி வேலையில இதுவரைக்கும் வேலையில இருந்து வந்த தடை தாமதம் அதெல்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். வராத பணம் வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கும். அதே போல ஹெல்த் விஷயத்துல மட்டும் கவனமா தான் இருக்கணும். இப்பவும் சொல்றேன், சரிங்களா? 8ல இருந்து சனி விலகிடுச்சு அதனால ஹெல்த் நல்லாயிடும் அப்படின்லாம் கிடையாது. இந்த இடத்துல பாக்கியம் அடிபடும், அதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. குருனுடைய சாரத்துலதான் முதல்ல நுழைய போறார் சனி பகவான். அப்போ குரு சனிய இணைவு அங்க வருது. அப்ப என்ன ஆகும்? இந்த இடத்துல ஒரு பிரம்மஹத்தி தோஷமானது உருவாகக்கூடிய ஒரு தன்மையை இது ஏற்படுத்தும். அதனால கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும், சரிங்களா? உடல் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும். கொஞ்சம் சில விஷயங்கள் விட்டு கொடுத்து போகணும். விட்டு கொடுத்து போனால் மிக மிக நன்மையாக இருக்கும். அதனால இந்த ஆண்டு புத்தாண்டு நல்ல மகத்தான ஆண்டாக அமைய வேண்டும் என்று சொல்லி சிம்ம ராசி நேயர்களுக்கு பலனை பார்க்கலாம். சிம்ம ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா 5க்கும் 8க்கும் அதிபதியானவர் குரு பகவான். அவர் லாபஸ்தானத்துக்கு வரப்போகிறார். கண்டக சனியிலிருந்து அஷ்டம சனிக்கு செல்ல போகிறார் சனி பகவான். அதே போல அஷ்டம ஸ்தானத்துல இருக்கின்ற ராகு பகவான் 7ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். அதனால இந்த 2025 சிம்ம ராசி நேயர்களுக்கு நேர்மறை எண்ணங்களுடன் செயல்பட்டால் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும் அனைத்து தடைகளையும் சமாளிக்க கூடிய ஒரு திறன் உங்களுக்கு ஏற்படும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நேர்மறை எண்ணங்கள். நேர்மறை எண்ணங்கள்னா என்ன? நல்ல எண்ணத்தோட நல்ல சிந்தனையோட உங்களுடைய செயல்பாட்டால் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் சமாளிக்க கூடிய திறன் ஏற்படும். நிதானமாகவும் கடின உழைப்புடனும் செயல்பட வேண்டியது அவசியம். நீங்கள் செய்கின்ற செயல்கள் எல்லாவற்றிலும் ஆர்வம் கூடக்கூடிய தன்மை இருந்தாலும் படைப்பாற்றல் உங்களுக்கு அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இருக்கும். ஸ்தானத்தில் குரு பகவான் அமர்வதால் உங்களுக்கு நன்மை நடக்கின்ற ஒரு தருணம் ஏற்படும். அதே போல 5ஆம் வீட்டை குரு பார்ப்பார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 5ஆம் வீட்டை குரு பார்க்கக்கூடிய ஒரு தன்மை. புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடையெல்லாம் விலகி திருமணம் நடக்கின்ற ஒரு தருணம். என்ன ஒண்ணு, ஆரோக்கியத்தை கண்டிப்பாக பார்த்து கொள்ள வேண்டும். 8ஆம் வீட்டுல சனி பகவான் செல்கிறார். ஆயுள் ஸ்தானம் இல்லையா? அதனால ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம். மற்றபடி எந்த ஒரு செயல் செய்தாலும் சிந்தனையில் நேர்மறை எண்ணம் இருக்க வேண்டும். அதனால் உங்களுக்கு அனைத்து விஷயத்திலும் நன்மைகள் நடக்கும். ஆர்வங்கள் அதிகரிக்கும். நீங்க செய்கின்ற செயல்ல நினைத்தது நிறைவேற வேண்டும் என்றால் சிந்தித்து செயல்பாடு இருந்தால் சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம். கன்னிராசி நேயர்கள். கன்னிராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா இந்த கிரக நிலை, கிரக பெயர்ச்சியால் சனி பகவான் இப்பொழுது 6ஆம் வீட்டுல இருந்து 7ஆம் வீட்டுக்கு போறார். சமசப்தமமாக எதிரெதிரே நிற்க போகிறார்கள். இந்த 2025ஆம் ஆண்டில் கன்னிராசிக்காரர்கள் செய்யும் செயல்ல உறுதி, ரொம்ப உறுதி இருக்க வேண்டும். வேலையில அடுத்த கட்டமாக முன்னேறுவது நல்லது. கடந்த காலங்களில் மிகவும் சோர்ந்து போய் காணப்பட்டீங்க. இப்போ வலிமையை உணரக்கூடிய ஒரு தன்மை. இப்போ பாத்தீங்கன்னா 6ஆம் இடம்ன்றது மறைமுக எதிரி இதெல்லாம் இருந்ததெல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா 7ஆம் வீட்டுக்கு போகும்போது கண்டகச்சனின்னு சொல்லக்கூடியதுதான், நான் இல்லைன்னு சொல்லல. அந்த கண்டகச்சனியாக இருந்தாலும் உங்களுக்கு ராசியை பார்ப்பதால் இந்த இடத்துல அப்ப சந்திரனும் சனியும் ஒன்று கூடும். அப்போ ஒரு பிடிவாத குணம் ஏற்படும். எதுல? இதை நம்ம செய்து வாழ்க்கையில முன்னேறணும்ன்ற ஒரு எண்ணத்தை அந்த இடத்துல கூட்டும். அதே போல குரு 10க்கு வரும்போது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க 10ல் ஒரு குரு பகவான் வந்தால் பதவியெல்லாம் பறிபோகும் அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. இடம் மாற்றங்கள் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும். உங்களை கண்டு ஒதுங்கி போனவர்களெல்லாம் இப்பொழுது வலிய வந்து பேசக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுது. ராகு பகவான் 6ஆம் இடம் வரப்போகிறார் இந்த ஆண்டு. இந்த 2025ஆம் ஆண்டு மிக சிறப்பான ஒரு ஆண்டு, நன்மையை செய்யக்கூடிய ஒரு ஆண்டு. ஆன்மீக பயணங்கள் சென்று வருவீர்கள். ஏன்னா கேது 12ஆம் வீட்டுக்கு போகிறார். அப்போ ஆன்மீகம் சார்ந்த ஒரு பயணங்கள், நீர் நிலைகளில் குளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, நீராடக்கூடிய ஒரு வாய்ப்பு, வருமானம் வரக்கூடிய ஒரு தன்மை, இந்த நேரம் நீங்க தான் பயன்படுத்திக்கணும். எல்லாம் வரும்னு சொல்லிட்டு வீட்டிலே உட்கார்ந்துருந்தா வராது. உழைப்புக்கு மரியாதை கொடுக்கணும். சரிங்களா? உண்மையிலே கன்னிராசி நேயர்களுக்கு ஆரோக்கியத்தை மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி எல்லாமே உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கு. ஆனா வழிபாடு முக்கியம், உழைப்பு முக்கியம். அந்த உழைப்புக்கு மரியாதை கொடுத்து அதை செய்யுங்க, மிக சிறப்பாக இருக்கும். அடுத்தது துலாம் ராசி நேயர்கள். துலாம் ராசி நேயர்களுக்கு சனி பகவான் பார்த்தீங்கன்னா 5ல் இருந்தவர் இப்ப 6க்கு செல்ல போகிறார். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குரு பார்வை உங்கள் ராசியின் மீது விழுவதால் நல்ல பலன்களை தரப்போகிறது இந்த ஆண்டு. பல விதத்தில் சாதகமான பலன்களை தந்தாலும் வண்டி வாகனங்களில் செல்லும் போது மட்டும் ரொம்ப கவனமா இருக்கணும். சுய பாதுகாப்பு மற்றும் நினைவாற்றல், ஞாபக சக்தி, அதே மாதிரி மன அமைதி பெறுவதில் கவனம் தேவை. நீங்கள் நினைத்த அனைத்து காரியங்களும் இந்த ஆண்டில் கைகூடி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு. 9ஆம் வீட்டுல குரு வரப்போகிறார். அந்த குரு ராசியை, உங்க ராசியை பார்க்க போகிறார். அதே மாதிரி 3ஆம் இடத்தையும் பார்க்க போகிறார். 5ஆம் இடத்தையும் பார்க்க போகிறார் ராசிக்கு. அப்போ நன்மைகள் நிறைந்த ஆண்டாக இந்த ஆண்டு அமையப்போ, எவ்வளவுக்கு எவ்வளவு போன வருஷம் இந்த 2024ல கஷ்டப்பட்டீங்களோ, நிறைய கடன் பிரச்சனை, அவமானங்கள், இதையெல்லாம் நீங்க வந்து அனுபவிச்சீங்களோ, அதையெல்லாம் மாறி இந்த வருடம் குருவின் பார்வையால் உங்களுக்கு நன்மைகள் நடக்க போகிறது. இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். எதற்காக? சனி பகவான் 6ஆம் இடத்துக்கு செல்கிறார். அப்போ 6ஆம் இடத்து சனி என்ன செய்யும்? அது 6ஆம் இடம்ன்றது வேலை இல்லையா? ருணரண ரோக சத்துருஸ்தானம் இல்லையா? இதெல்லாம் இருக்கு இல்ல. நம்ம இதை மட்டும் பார்த்தா போதாது. வேலை அப்படின்னு சொல்லும்போது வேலையில பிரச்சனையை கொடுக்கும். அதனால கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். மற்றபடி இந்த ஆண்டு அனைத்து காரியங்களிலும் இந்த ஆண்டில் உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால உங்க குலதெய்வ வழிபாட்டை மறக்காம பண்ணுங்க, சிறப்பாக இருக்கும். அடுத்தது விருச்சிக ராசி நேயர்கள். விருச்சிக ராசி நேயர்களுக்கு குரு பகவான் 2க்கும் 5க்கு அதிபதி 8ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார். அதே மாதிரி சுகஸ்தானத்துல இருந்த சனி பகவான் பூர்வ புண்ணியத்துக்கு போக போகிறார். உங்கள் எண்ணங்களில் தோன்றும் நல்ல காரியங்களை செய்வது மிக மிக நல்லது. புதிய அனுபவங்கள் கிடைக்கும். செய்கின்ற செயல்கள்ல ஆர்வத்தோடு செயல்பட்டு பல பெரிய பெரிய விஷயங்களை சாதிக்கக்கூடிய ஆண்டாக இந்த புத்தாண்டு உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய அறிவாற்றல் உங்களுக்கு தக்க சமயத்துல கை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, எப்பொழுதுமே ஒருத்தருக்கு பணம் வரணும் அப்படின்னு சொன்னா குரு வந்து தனஸ்தானத்தை பார்க்கணும். அப்ப விருச்சிக ராசிக்கு தனஸ்தானமான தனுசு ராசியை பார்க்க போகிறார். அப்போ வராத பணம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி 12ஆம் இடத்தையும் பார்க்க போகிறார். விரயத்தை தடுப்பார். ஆனா அதே சமயம் சனி பகவான் அதே தனஸ்தானத்தையும் பார்ப்பார். அங்கதான் இருக்கு, அங்கதான். அதாவது விருச்சிகத்துக்கு பாத்தீங்கன்னா சனி பகவானுக்கு 10ஆம் வீடா தனுசு வருகிறார். 10ஆம் பார்வையா பார்ப்பார் இல்லைங்களா? அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல சில வரவேண்டிய பணம், அதாவது இன்னைக்கு தரேன்றவங்க நாளைக்கு கொடுப்பாங்க. அதுதான் அங்க இருக்கிற விஷயம், வேற ஒண்ணும் கிடையாது. பணம் வரும், செலவும் ஆகும், விரயங்கள் ஆகும். ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். குலதெய்வ வழிபாடு அடிக்கடி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இல்ல வருடத்திற்கு ஒரு முறையாவது போயிட்டு குலதெய்வ வழிபாடு செய்து வந்தால் மிக சிறப்பாக இருக்கும். பிள்ளைகளின் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்க வேண்டியது அவசியம். சரிங்களா? அதனால உங்களுடைய எண்ணங்கள்ல தோன்றக்கூடிய நல்ல காரியங்களை செய்வது நல்லது. புதிய அனுபவங்கள்லாம் கிடைக்கும்.
எந்த ஒரு செயலிலும் ஆர்வத்தோட செயல்பட்டு பெரிய விஷயங்களை சாதிக்கக்கூடிய ஆண்டாக இந்த புத்தாண்டு இருக்கும். உங்களுடைய அறிவாற்றலால் தக்க சமயத்தில் உங்களுக்கு அது கை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படும். நன்றி, வணக்கம். அடுத்தது தனுசு ராசி நேயர்கள். தனுசு ராசி நேயருக்கு ராசி அதிபதியே 7ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார் குரு பகவான். 4ஆம் வீட்டுல சனி பகவான், 2க்கும் 3க்கும் அதிபதியான சனி பகவான் 4ஆம் வீட்டிற்கும், அதே போல இப்ப 4ஆம் வீட்டில் இருக்கின்ற ராகு பகவான் 3ஆம் வீட்டிற்கும் செல்ல போகிறார். அப்போ இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு 2025ஆம் ஆண்டு இலக்குகளை நிர்ணயித்து அதை நோக்கி செயல்படுவது நல்லது. அதாவது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் 10 வருட காலமா அவங்க படாத பாடுபட்டுட்டாங்க. வருமானம் இல்லை, வேலை இல்லை, செத்தே போலாமான்ற ஒரு சூழ்நிலைக்கு கூட நிறைய பேர் வந்திருக்காங்க. இந்த கொரோனா காலகட்டத்துல எல்லாம் ரொம்ப நிறைய கஷ்டப்பட்டுட்டாங்க இருக்கிறதுலே தனுசு ராசி நேயர்கள். அதனால கன்னி ராசியும் தனுசு ராசியும் தான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதனால இந்த 2025ஆம் ஆண்டு எதை நீங்க நிர்ணயிக்கிறீங்களோ அதை நோக்கி செயல்படுங்கள், மிக சிறப்பாக இருக்கும். எடுத்த காரியங்களை ஆர்வத்தோட செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு, அதை செய்து முடிப்பதிலும் உங்களுக்கு ஒரு உந்துதலோடு இருக்கக்கூடிய ஒரு தருணம். எந்த விஷயத்தை செய்தாலும் பொறுமையோடு செயல்பாடு நல்லது. உங்களுக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் வந்துடுறாரு, 4ஆம் இடத்துல சனி பகவான் போறார், சுகஸ்தானத்துல சனி பகவான் போறார். அப்போ வீடு மனை இருந்தால் அதை ரிப்பேர் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு செலவுகளை கொடுக்கும். உங்க ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். எதிர்பாராத தன வரவு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டு. ராகுவால 3ல் ராகு 9ல் கேது வரும். அப்ப ராகு கேதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணிடுங்க. உங்க ஊர் பக்கத்துல ராகு கேது கோயில் இருந்தா அங்க போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. ஆனா 10 வருட காலமாக கஷ்டப்பட்டு வந்தவர்கள் தனுசு ராசி நேயர்கள், இந்த ஆண்டு உங்களுக்கு குருவின் பார்வையால் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். அதே போல 11ஆம் இடத்தை லாபஸ்தானத்தை குரு பார்க்கும். நல்ல வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் ஏற்படும். சகோதர வழியிலும் உங்களுக்கு சில நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு தன்மையும் இருக்கு. அதனால இந்த 2025ஆம் ஆண்டு சில நன்மைகள் நடக்கும். நீங்க பயன்படுத்திக்கோங்க. நன்றி, வணக்கம். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு எப்பொழுதுமே குரு மறைவு அவங்களுக்கு. அப்ப குரு மறையும் போது அந்த குரு மறைந்தால் நன்மையை தான் செய்யும், கெடுதல் ஒன்றும் செய்யாது. சரிங்களா? அதனால கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஐயோ குரு 6ஆம் வீட்டுல வருதே என்ன நடக்குமோ அப்படின்னு கிடையாது. அதே மாதிரி இதுவரைக்கும் குடும்பஸ்தானத்தில் இருந்து வந்த சனி பகவான் 3ஆம் வீட்டுக்கு போகிறார். அப்ப 7.5 சனி முடிய போகிறது. அதே போல உங்களுக்கு பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். கடந்த காலகட்டத்துல செய்த தவறுகள், அதே மாதிரி இழந்தவற்றை நினைவுல வைத்து அதன்படி செயல்பட்டால் இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். அதே போல எதிர்காலத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு ஒளிமயமான வாழ்க்கை கைவசமாக கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். ஏன்னா 7.5 நாட்டு சனியில இந்த பாத சனி அப்படின்னும் போது சனி பகவான் 2ஆம் இடம் அப்படின்னாலே குடும்பஸ்தானமா மாறிடும். அது குடும்பம், தனம், வாக்கு, கல்வி, கண்ணு, இதெல்லாம் நிறைய பிரச்சனை கொடுத்து இருக்கும். அதையெல்லாம் விலக்கி 3ஆம் இடத்துக்கு சனி பகவான் செல்லும் போது நல்ல ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தையும், அதே போல குரு பகவான் உங்களுக்கு மறைய போகிறார். ஏன்னா ராசிக்கு மறைந்த கிரகம் தான் குரு பகவான். அப்ப மறையும் போது நல்லதை தான் செய்யுமே தவிர கெடுதல் ஒன்றும் பண்ணாது. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நிறைய பேர் பணம் இழந்து இருப்பாங்க. அந்த பணம் இழக்கும் போது இழந்திருந்த பணம் திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்பை இது உருவாக்கி தரும். காரணம் என்னன்னா ராசிக்கு 2ஆம் வீட்டை குரு பார்க்கும். லக்னத்துக்கு 2ஆம் வீட்டை குரு பார்த்தாலும் பணம் வரும். எப்பொழுதுமே தனஸ்தானத்தை குரு பார்க்கணும். ராசியை பார்த்தா பிரயோஜனம் கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க ராசியை பார்த்தா நன்மை நன்மைன்னு. அதை விட தனஸ்தானத்தை குரு பார்த்தாதான் சிறப்பு. அப்போ வரவேண்டிய பணம் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பயன்படுத்திக்கோங்க. தசாமூர்த்தி வழிபாடு செய்யுங்க, இன்னும் நன்மையை தரும். அதே மாதிரி
காளகஸ்திக்கு ஒரு முறை சென்று வாருங்க. ராகு கேது பயிற்சி ஆன பிறகு காளகஸ்திக்கு போயிட்டு வாங்க. குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும். நன்றி, வணக்கம். கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த புத்தாண்டு ஜென்ம சனி இல்லைங்களா? ஜென்ம சனி ஓடிட்டு இருந்தது. இந்த ஜென்ம சனியால நிறைய துன்பங்களை கொடுத்து வந்த இந்த சனி பகவான் ஜென்ம சனி முடிகிறது. இதுவரைக்கும் நிலவி வந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் உங்களை விட்டு விலகும். ஆனா விலகும் என்றாலும் 2ல சனி பகவான் வராரு, அங்கதான் நம்ம கவனிக்கணும். ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, குரு ராசியை பார்ப்பார். ராசியிலிருந்து 5ஆம் வீட்டுல குரு வருவார். வாக்குப்பலிதம் ஏற்படும். குலதெய்வ வழிபாடு சிறப்பை தரும். குலதெய்வத்துக்கே போகாதவங்க குலதெய்வ கோயிலுக்கு போவாங்க. நல்ல ஒரு வருவாய் தரக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதே போல 9ஆம் வீட்டை குரு பார்க்கும். இஷ்ட தெய்வ கோயிலுக்கெல்லாம் சென்று வரக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். ஆனா என்னதான் கும்பராசிக்கு துன்பங்களை கொடுத்து வந்த ஜென்ம சனி முடிந்தாலும் இதுவரைக்கும் நிலவி வந்த அனைத்து பிரச்சனைகளும் உங்களை விட்டு விலகி என்றாலும் வேலையில ரொம்ப கவனமா இருக்கணும். புதிய வியாபாரம், தொழில், முதலீடு விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். ஏன்னா 2ஆம் வீடுன்றது குடும்பமா இருக்கும், பண வரவு இருக்கும். அது அந்த இடம் தானே, அது மனைவி, இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு. அப்ப அந்த இடத்துல சனி பகவான் போய் உட்காரும் போது எல்லா விஷயத்திலும் ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா குருனுடைய பார்வை அங்க கிடையாது. உங்க ஜனனகால ஜாதகத்துல குரு எங்க இருக்காரோ தெரியாது. அவர்களுடைய ஜாதகம், அவர்களுடைய திசை என்ன நடக்குது, அந்த திசையை பொறுத்தும் சில நன்மை தீமை நடக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதனால எதை செய்தாலும் கவனமா இருங்க. ஒரு தொழில முதலீடு செய்யணும்னு நினைக்கிறீங்களா, அதை யோசிச்சு செய்யலாமா வேணாமான்னு நீங்க இருக்கின்ற பகுதியில ஜோதிடர் இருந்தா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு முதலீடு செய்யுங்க. ஏன்னா 2ஆம் வீட்டுல சனி வரும்போது முதலீடு செய்யும் போது அவ்வளவாக லாபம் வராது. அதனால கவனமா முதலீடு செய்யுங்க. உங்களுடைய இலக்கை நிர்ணயித்து அதற்கேற்ற வகையில செல்வது ரொம்ப அனுகூலத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். நன்றி, வணக்கம். மீனராசி நேயர்களுக்கு பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் விரயச்சனி ஓடிட்டு இருந்தது. இப்ப ஜென்ம சனி ஏற்பட போகுது. இந்த 2025ஆம் ஆண்டு 3ல் இந்த குரு 4ஆம் வீட்டுக்கு செல்ல போகிறார். ஜென்மத்தில் இருந்த ராகு 12ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார். வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படும். அதே மாதிரி உங்களுடைய திறமைகளை எல்லாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். அதற்கேற்ற செயல்பாடும் இருக்கும். நினைத்த காரியங்கள்லாம் கைகூடும். அதே போல யோகா, தியானம் செய்வது மிக மிக நல்லது, ஆரோக்கியத்திற்கு நல்லது. ஏன்னா மன அமைதி தேவை. ஜென்ம சனி வரும் இல்லையா? அப்ப ஜென்ம சனி வரும்போது என்ன ஆகும், கொஞ்சம் உடல் நலன்ல ரொம்ப கவனம் தேவை. அதே போல பண விஷயத்துல கவனமா இருங்க. யாருக்காவது பணத்தை வட்டிக்கு தரேன் அதுக்கு தரேன்னு சொல்லி ஏமாந்துராதீங்க. அதே போல எந்த வேலை செய்தாலும் அதுல உங்களுடைய உழைப்பை தர வேண்டியது இருக்கும். கடின உழைப்பை தர வேண்டும். அப்பதான் நீங்க எல்லாமே ஜெயிக்க முடியும். அதனால இந்த 2025ஆம் ஆண்டு மீனராசி நேயர்கள் கவனமா இருக்கணும். கவனமா இருந்தீங்கன்னா நன்மையை நடக்கும். ஏன்னா 10ஆம் வீட்டை குரு பார்க்கும். அதே போல உங்களுடைய 8ஆம் வீட்டை 5ஆம் பார்வையாக பார்க்கும். பார்வை நன்மைதான். நின்ற இடத்தை தவிர பார்க்கும் இடம் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சனி பகவான் பார்க்கும் இடம் சிறப்பில்லை. அப்போ 3ஆம் வீட்டை குரு பார்க்கும், 7ஆம் வீட்டையும் குரு பார்க்கும். அப்ப கணவன் மனைவியிடையே கொஞ்சம் கருத்து வேறுபாடு இந்த இடத்துல ஏற்படும். கணவனா இருந்தால் மனைவி, மனைவியா இருந்தால் கணவன் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் முக்கியமா. அதனால கொஞ்சம் அதெல்லாம் பார்த்துக்கங்க. வியாபாரம் செய்கிறவர்கள் ரொம்ப ரொம்ப யோசிச்சு முதலீடு போட்டு அந்த வியாபாரத்தை செய்யணும். எந்த தொழிலாக இருந்தாலும் உங்களுடைய உழைப்பை அங்க போடுங்க, சிறப்பாக இருக்கும். இந்த ஆண்டு நீங்க வழிபாடுகள், சிவன் கோவிலுக்கு, சிவன் கோவில்னா 5, அதாவது சொல்லுவாங்க இல்லையா, எல்லா வேளையிலும் சிறப்பாக நடைபெறுகின்ற அந்த கோவிலுக்கு செல்லுங்கள்.
அந்திகால பூஜை, சாயரட்சை, உச்சிக்கால பூஜை, இந்த மாதிரி நடக்கின்ற பழங்காலத்து கோவில்களுக்கு, அதுவும் சிவன் கோவில்களுக்கு சென்று வந்தால் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் ஏதும் வராது. சனி பகவான் ஜென்மத்தில் இருக்கும்போது நல்லெண்ணெய் தானம் செய்யுங்கள். அதே போல இந்த ஊனமுற்றவர்களுக்கு, மருத்துவ வசதி இல்லாதவர்களுக்கு மருத்துவ வசதி, இதெல்லாம் செய்யும் போது உங்களுக்கு இந்த ஜென்ம சனியினுடைய பாதிப்பு இருக்காது. சனிக்கிழமை சிவன் கோயிலுக்கு சென்று நவகிரகத்தை சுற்றி வாருங்கள். சனிக்கிழமை தோறும் புளிசாதம் செய்து தானம் செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். சனியினுடைய தாக்கம் அவ்வளவாக இருக்காது. நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.